அடுத்ததா யார் சொல்ல போறேன்னா, நீ ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருந்த பத்தியா, ஹீரோயினா. சோ ஒரு ஹீரோயினை பத்தி சொல்ல போறேன். எந்த ஹீரோயின்? ஐயோப்பா, ஹீரோயின் சொன்னதும் நீ இப்படி பாரு. எந்த ஹீரோயின்? ஹன்சிகா பத்தி சொல்ல போறேன். வாவ், ஹன்சிகா. ஓ மை காட். ஹன்சிகாவை பத்தி என்ன அப்படின்னா, இணையதளத்துல எல்லாம் வந்து ஹன்சிகாக்கு ஒரு மேனேஜர் இருக்கேன், நான் தான் அந்த மேனேஜர், அவங்களோட கால் ஷீட் பேமெண்ட் பத்தி எல்லாம் என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகேவா, இணையதளத்துல. அதுக்கு வந்து ஹன்சிகா செம்ம கோமா ஒரு ஓபன் டாக் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் யாரும் மேனேஜர் வைக்கல, எனக்கு மேனேஜர் என் அம்மா மட்டும் தான். அவங்க மட்டும் தான் என்னோட மேனேஜர். நான் தனிப்பட்ட முறையில வேற எந்த மேனேஜரும் நான் வச்சுக்கல. அண்ட் தளத்துல வந்து சொல்றவங்களை நம்பி நீங்க என் கால் ஷீட் புக் பண்ணதோ இல்ல பேமெண்ட் வந்து கொடுத்திருந்தீங்களோ அதுக்கு நான் வந்து பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நியாயமான விஷயம் தானே? கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க வந்து ஓபன் டாக் கொடுத்துட்டாங்க, எனக்கு என் அம்மா மட்டும் தான் மேனேஜர்னு. அப்புறம் இவங்க மத்தவங்க போய் ஏமாறாங்கன்னா அதுக்கு அவங்க பணம் கொடுத்துட்டு ஹன்சிகாவால தான் போச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஆமா, கண்டிப்பா. சோ வந்து ஓபன் டாக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொடுத்துட்டாங்க. நான் வந்து பர்சனலா எனக்கு எந்த மேனேஜரும் கிடையாது, என் அம்மா மட்டும் தான் எனக்கு எல்லா மேனேஜரும். சோ கால் ஷீட் பேசுறதாகட்டும் இல்ல வந்து பேமெண்ட் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து என் அம்மா கிட்ட தான் நீங்க பேசிக்கணும். அதை தவிர்த்து நீங்க வேற யார்கிட்டனே ஏமாந்துருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா கரெக்டா சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே?